Hello viewers, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Tudor dynasty, Henry VIII and the break with Rome. Topic from Unit 3, Impact of Socio-Political History on Literature from 11th to 17th century. Henry VIII. Henry VIII is the best known of the Tudor monarchs. He was the second son of Henry VII and became king because his brother Arthur had died. King Henry VIII's break with the Catholic Church is one of the most far-reaching events in English history. During the Reformation, the king replaced the Pope as the head of the Church of England, causing a bitter divide between Catholics and Protestants. Henry's first wife was his brother's wife, Catherine. Henry went on to marry another 5 wives: Anne Boleyn, Jane Seymour, Anne of Cleves, Catherine Howard, and Catherine Parr. Anne Boleyn and Catherine Howard were executed for treason. Henry died in 1547. Henry VIII. இவருடைய அப்பா ஹென்ரி VII. ஹென்ரி VIIக்கு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. The eldest son ஆர்த்தூர். ஆர்த்தூருக்கு அப்புறமா ஹென்ரி VIII இவருடைய 3வது குழந்தை. ஆர்த்தூர் சின்ன வயசுலயே இறந்துட்டதுனால அவரோட வைஃப் கேத்ரீனை ஹென்ரி VIII மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஹென்ரி VIII ஏன் ரோமன் கத்தோலிக் கூட பிரேக்கப் ஆனாரு? புதுசா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏன் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹென்ரி VII அண்ட் எலிசபெத் ஆஃப் யார்க், இவங்க 2 பேரோட மேரேஜ்னால தான் வார் ஆஃப் ரோசஸ் முடிஞ்சது அப்படிங்கறத பார்த்தோம். ஹென்ரி VIIக்கு 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆர்த்தூர், மார்கரெட், ஹென்ரி VIII, எலிசபெத், மேரி. ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் சன் ஆர்த்தூர். ஆர்த்தூர் இறந்துட்டதுக்கு அப்புறமா ஆர்த்தூரோட வைஃப் கேத்ரின் ஆஃப் அரகானை ஹென்ரி VIII மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இங்கிலாண்டோட கிங்காவும் அவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹென்ரி VIIIக்கு அப்புறமா தன்னுடைய கிங்டமை ரூல் பண்றதுக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிறது தான் ஹென்ரி VIIIயோட கவலையா இருக்குது. கேத்ரினுக்கு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க தான் மேரி. ஹென்ரி VIIIக்கு இங்கிலாண்டை ரூல் பண்றதுக்கான ஒரு ஹையர் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் ஆகுது. தன்னோட அண்ணனோட ஒய்ஃபையே மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனாலதான் தனக்கு ஹையர் இல்ல அப்படிங்கிற கவலையினால அவர் செகண்டா ஆனி பெலோயனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறாரு. பட் கேத்ரின் ஆஃப் அரகனை டைவர்ஸ் பண்ணா மட்டுமே தான் ஆனி பெலோயனை மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைவர்ஸ்க்காக ரோமன் கத்தோலிக் போப் கிட்ட அவரு கேட்கும்போது போப் அதை மறுத்துடுறாரு. கேத்ரின் ஆஃப் அரகனுக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தினாலதான் ஹென்ரி VIII ரோமன் கத்தோலிக்கோட பிரேக்கப் ஆயிடுறாரு. எந்த ஒரு ரிலீஜியஸ் பவரையும் இங்கிலாந்து மேல ரோம் காமிக்க கூடாது அப்படிங்கறதும், எந்த ஒரு பவரும் தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ரோம் கூட அவரு பிரேக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றாரு. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட ஹெட்டா ஹென்ரி VIII தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஆனி பெலயன் ஒரு மெய்டு. ஹென்ரி VIIIம் ஆனி பெலயனும் சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் எலிசபெத் I. எலிசபெத் Iம் பெண் குழந்தையா இருந்ததுனால ஹென்ரி VIIIக்கு தனக்கான வாரிசு வேணும் அப்படிங்கிறதுனால 3வதா ஜான் செமோயரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜான் செமோயருக்கு பிறக்கிற குழந்தை தான் எட்வர்ட் VI. ஸோ இதுக்கப்புறமா அவர் அகைன் 3 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பட் ஃபர்ஸ்ட் 3 ஒய்ஃப்ஸோட குழந்தைங்க தான் லீகலான இங்கிலாண்டை ரூல் பண்ற பொசிஷனுக்கு வர்றாங்க. ஹென்ரி VIII இறந்ததுக்கு அப்புறமா எட்வர்ட் VI இங்கிலாண்டோட கிங்கா ரூல் பண்றாங்க. எட்வர்ட் VI இறந்து போயிட்டதுனால மேரி I இங்கிலாண்டை ரூல் பண்றதுக்காக கிளைம் பண்ணி வர்றாங்க. ஆக்சுவலா மேரி I கேத்ரின் ஆஃப் அரகனோடைய பொண்ணு. கேத்ரின் ஆஃப் அரகனை ஏற்கனவே ஹென்ரி VIII டைவர்ஸ் பண்ணிட்டதுனால அவருடைய குழந்தை மேரி I இங்கிலாண்டை ரூல் பண்ண முடியாது அப்படின்னு எலிசபெத் Iடைய சப்போர்ட்டர்ஸ் கிளைம் பண்றாங்க. மேரி I
ஸ்பெயினோட கிங் பிலிப் 2 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரி 1 1553 58 வரைக்கும் 5 இயர்ஸ் இங்கிலாண்ட ரூல் பண்றாங்க. மேரி 1 1558ல இறந்தும் போறாங்க. ஸோ மேரி 1 இறந்ததுக்கு அப்புறமா ஹென்ரி 8ஓட வாரிசு எலிசபெத் 1 தான் ப்ராமினண்டா இருக்கிறாங்க. ஸோ எலிசபெத் 1 நெக்ஸ்ட் இங்கிலாண்ட ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலிசபெத் 1 ஹென்ரி 8 ஃபாலோ பண்ண அதே சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வே தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ எலிசபெத் 1க்கு அதிகமான சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இங்கிலாண்ட ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. எலிசபெத் 1 கடைசி வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்காததுனால அவங்கள வெர்ஜின் குவீன் அப்படின்னே சொல்றாங்க. எலிசபெத் 1 அடுத்து யாரு ஹையரா அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அவங்களுடைய கடைசி காலங்கள்ல அவங்க ஜேம்ஸ் 6 அடுத்த ஹையரா அடுத்த வாரிசா அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஜேம்ஸ் 6 யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி 8ஓட எல்டஸ்ட் சிஸ்டர் மார்கட். மார்கட்டோடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் ஜேம்ஸ் 4. இந்த ஜேம்ஸ் 4க்கு பிறக்கிற குழந்தை தான் ஜேம்ஸ் 5. ஜேம்ஸ் 5க்கும் மேரி ஆஃப் கெஸ் இவங்களுக்கும் பிறக்கிற குழந்தை தான் மேரி. மேரி குவீன் ஆஃப் ஸ்காட்லாண்டோட குவீனா இருக்கிறாங்க. மேரிக்கும் மேரியோட ஹஸ்பண்ட் ஹென்ரி ஸ்டுவார்ட்டுக்கும் பிறக்கிற குழந்தை தான் ஜேம்ஸ் 6. ஜேம்ஸ் 6 ஏற்கனவே மேரிக்கு அப்புறமா ஸ்காட்லாண்ட ரூல் பண்ணிட்டு இருக்கிற கிங்கா இருக்கிறாரு. எலிசபெத் 1 தனக்கு அப்புறமா இங்கிலாண்ட ரூல் பண்றதுக்கு ஜேம்ஸ் 6 அடுத்த ஹையரா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஜேம்ஸ் 6 கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இங்கிலாண்ட 1603 1625 வரைக்கும் ரூல் பண்றாரு. ஸ்காட்லாண்ட்ல அவருடைய நேம் ஜேம்ஸ் 6, இங்கிலாந்துல அவருடைய நேம் ஜேம்ஸ் 1. ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து ரெண்டு பிளேஸ்லயுமே அவரு கிங்கா ரூல் பண்ணியிருக்கிறாரு. Why did Henry VIII break with Rome? எதனால ஹென்ரி 8 ரோம் கூட பிரேக்கப் ஆனது அப்படிங்கறத பார்க்கலாம். In 1509 Henry married his first wife Catherine of Aragon. Catherine of Aragon had been the wife of Henry's older brother Arthur, who had died aged 15. Catherine of Aragon உடைய first husband Arthur, Henry VIII உடைய older brother. இவர் 15 வயசுலவே இறந்து போயிட்டதுனால இவருடைய தம்பி ஹென்ரி 8 Catherine of Aragon மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. When Arthur died, Henry became first in a line to the throne. ஆர்த்தர் இறந்ததுக்கு அப்புறமா ஹென்ரிக்கு தான் அடுத்து கிங் ஆறதுக்கான முழு உரிமையும் இருக்கு. Henry's father Henry VII died in 1509. A few months later, Henry was married and had been crowned King Henry VIII. தன்னோட அப்பா ஹென்ரி 7 1509ல இறந்ததுக்கு அப்புறமா ஹென்ரி கேத்தரின் ஆஃப் அரகனை மேரேஜ் பண்ணிட்டு கிங் ஹென்ரி 8 இங்கிலாண்ட ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. Although Catherine was pregnant 7 times during her marriage to Henry, only one baby survived past infanthood. This daughter Mary. 7 தடவை கேத்தரின் பிரெக்னென்ட் ஆயிருக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் சர்வைவல் ஆயிருக்குது. அந்த குழந்தை தான் மேரி. This was bad news for Henry, who wanted a male heir to carry on the Tudor line. So இந்த விஷயம் ஹென்ரி 8 ரொம்பவே வருத்தப்பட செய்யுது. அடுத்து தன்னுடைய டைனஸ்டிய ரூல் பண்ற வாரிசு இல்ல அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு கிரியேட் ஆகுது. ஹென்ரி did not see his daughter as an heir at all. தன்னுடைய பெண் குழந்தைய அடுத்த வாரிசா அவரால் பார்க்க முடியல. So he wanted to divorce her when she did not produce a male heir to the throne. அதனால கேத்தரின் ஆஃப் அரகனை அவர் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. In order to gain his divorce, Henry had to establish the Church of England and end Catholicism. So கேத்தரினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரு கிரியேட் பண்றாரு. ஸோ இந்த காரணம் தான் அவர் ரோம் கூட பிரேக்கப் ஆனதுக்கு முக்கியமான காரணம். For a Tudor king, having a strong line of succession and a male heir to the throne is imperative. After Henry VII defeated Richard III in 1485, he became the first Tudor king. Henry VII தான் first Tudor king-ஆ இருந்தாரு அப்படிங்கறத பார்த்தோம். Although he had secured the throne, the fact that he had done so through violence
rather than lineage made his position unstable. Henry VII அடுத்த வாரிசா இங்கிலாந்த ரூல் பண்ணாம ரிச்சர்ட் III டிஃபீட் பண்ணி தான் இங்கிலாந்த ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அவரே ஏற்கனவே வாரிசு உரிமையில வந்து ரூல் பண்ண கிங் கிடையாது. This meant that for his son Henry VIII, the male heir was key to continuing the line of Tudor king. ஸோ ஹென்ரி VIII அப்புறமா ஆண் வாரிசு இருந்தா மட்டுமே தான் துடூர் கிங்டம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஹென்ரி VIII இருந்திருக்கு. Having a male heir would stabilize Henry's power. ஒரு ஆண் வாரிசு இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம பவர்ஃபுல்லா ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட். After Catherine's failure to produce an heir, Henry became interested in one of Catherine's ladies in waiting, Anne Boleyn. கேத்ரினால ஆண் வாரிசு கொடுக்க முடியாததுனால கேத்ரினோடைய லேடிஸ் இன் வெயிட்டிங் மேட் ஆனி பொலயன் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. This loss of interest in Catherine was partly because Henry believed that his lack of heir was punishment from God for marrying his brother's wife. தனக்கு ஆண் வாரிசு இல்லாததுக்கான காரணம் தன்னோட அண்ணனோட வைஃபை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனாலயோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் அவருக்கு வருது. Henry wanted to marry Anne Boleyn and believed she would produce an heir, but he was still married to Catherine. ஹென்ரி ஆனி பொலயனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க மூலமா ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனா இப்பவும் கேத்ரின் தன்னோட ஒய்ஃபா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கேத்ரினை அவர் டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும். When he discovered that Anne Boleyn was pregnant, Henry arranged to marry her in secret at Whitehall Palace. This marked the beginning of the break with Rome. கேத்ரினை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் போயிட்டு இருக்கும் போதே ஆனி பொலயன் பிரெக்னண்டா இருக்கிறாங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆனி பொலயனை சீக்ரெட்டா ஒயிட் ஹால் பேலஸ்ல அவர் மேரேஜும் பண்ணிக்கிறாரு. ரோம்ல போப்க்கு அகைன்ஸ்டா ஹென்ரி VIII எடுத்த இந்த முடிவு தான் ஹென்ரி VIIIக்கும் ரோம்க்கும் பிரேக்கப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஹென்ரி had asked Pope Clement VII for his marriage to Catherine to be dissolved, but the Pope would not agree. கேத்ரினோட டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு போப் கெலமெண்ட் கிட்ட கேட்கும்போது போப் கெலமெண்ட் அதை டிஸ்அக்ரி பண்ணிடுறாரு. டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. Part of the reason that the Pope refused was because Charles V, the Holy Roman Emperor, had taken control of Rome and Charles V was Catherine's nephew. கேத்ரினுக்கு டிவோர்ஸ் கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமோட கிங் சார்லஸ் V கேத்ரினோட நெப்யூ. அதனாலதான் ஹென்ரி VIII கேத்ரினோட டிவோர்ஸ்க்கு போப் வந்து அக்ரி பண்ணல. ஹென்ரி VIII இதனால த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை கிரியேட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். தாமஸ் கிரான்மர், த நியூ பிஷப் ஆஃப் கேண்டர்பரி, presides over the trial that declared his first marriage annulled. இவர் கிரியேட் பண்ண த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடைய நியூ பிஷப் தாமஸ் கிரான்மர் ஹென்ரி VIIIக்கும் கேத்ரினுக்கும் டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹென்ரி VIII அண்ட் ஆனியோடைய மேரேஜை சீக்ரெட்டா 1533ல தாமஸ் கிரான்மர் செஞ்சும் வைக்கிறாரு. ஹென்ரி வாஸ் excommunicated from the Catholic Church. ஸோ ஹென்ரி ரோமன் கத்தோலிக் சர்ச்சோட கம்யூனிகேட் பண்றதையே நிப்பாட்டிடுறாரு. In 1534, however, Henry pushed through the Act of Supremacy. 1534ல அவர் ஒரு ஆக்டையும் கொண்டு வர்றாரு, the Act of Supremacy. The act made him and all of his heirs supreme head of the Church of England. அந்த ஆக்ட்ல என்ன கொடுத்திருக்கிறாருன்னா அவரும் அவருக்கு அப்புறம் வர்ற வாரிசுகளும் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட சுப்ரீம் ஹெட் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. This meant that the Pope no longer held religious authority in England and Henry was free to divorce Catherine. So இந்த ஆக்ட்னால போப் எந்த ஒரு பவரும் ரிலீஜியஸா இங்கிலாந்து மேல காமிக்க முடியாது. கேத்ரினையும் அவர் ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிடலாம். Henry and Anne did have a child, but it was another girl. She would become Elizabeth I. ஹென்ரிக்கும் ஆனிக்கும் பிறக்கிற குழந்தை தான் எலிசபெத் I. ஹென்ரி
ஹென்ரியோட முக்கியமான 3 குழந்தைகள் மேரி, எட்வர்ட், எலிசபெத். மேரி தொடூர், Henry's first child to survive infancy with Queen Catherine, was born on February 18, 1516. Following the death of her half-brother Edward in 1553, Mary became the Queen of England and ruled until her death in 1558. தன்னுடைய ஹாஃப் பிரதர் எட்வர்ட் 3க்கு அப்புறமா மேரி இங்கிலாண்டை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 years அவங்க இறக்குற வரைக்கும் இங்கிலாண்டை ரூல் பண்றாங்க. நெக்ஸ்ட் எட்வர்ட். ஹென்ரி 8ஓட ஒன்லி சன் எட்வர்ட் was born on October 12, 1537. Upon Henry's death in 1547, Edward VI came to the throne at the age of 9 years. He was a sickly child and the country was run by his protectors. Firstly, Edward Seymour, the Duke of Somerset, his mother's brother, then by John Ridley, the Duke of Northumberland. They carried on a Protestant Reformation, but Edward's strong Protestant faith has led to speculation he did have carried things further if he had lived. Edward VIோட பீரியட்ல எட்வர்ட் 6 ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால நியர்லி 9 yearsல அவர் இங்கிலாண்டோட கிங்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய ப்ரொடெக்டர்ஸா ஃபர்ஸ்ட் எட்வர்ட் சிமோயர் டியூக் ஆஃப் சமர்செட் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா டியூக் ஆஃப் நார்த்தம்பர்லாண்ட் இருந்திருக்கிறாங்க. த டியூக் ஆஃப் சமர்செட் அண்ட் த டியூக் ஆஃப் நார்த்தம்பர்லாண்ட் இவங்க 2 பேரும் தான் ப்ரொடெஸ்டன்ட் ரெஃபர்மேஷனை கொண்டு வர்றாங்க. எட்வர்ட் 6 இந்த ரெஃபர்மேஷன் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ப்ரொடெஸ்டன்ட் ஃபெய்த்தை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எட்வர்ட் தன்னுடைய 15 வயசுல இறந்து போறாரு. 1553 வரைக்கும் அவர் ரூல் பண்றாரு. இவருக்கு அப்புறமா இவருடைய ஹால்ஃப் சிஸ்டர் மேரி இங்கிலாண்டை ரூல் பண்றாங்க. நெக்ஸ்ட் எலிசபெத். On September 7, 1533, Anne Boleyn gave birth to Henry VIII's second daughter, Elizabeth. Although Elizabeth was born a princess, Henry eventually declared her illegitimate. After Mary Tudor's death, Elizabeth was crowned as Queen Elizabeth I in 1558. Anne Boleynக்கும் ஹென்ரி 8க்கும் பிறந்தவங்க தான் எலிசபெத். 1533ல பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும்போது பிரின்சஸ் இளவரசியா தான் பிறக்கிறாங்க. பட் ஹென்ரி அதுக்கப்புறமா இவரை இல்லீகல் அப்படின்னு சொல்லி டிக்ளரும் பண்ணிடுறாரு. ஆனாலும் மேரி தொடூர் இறந்ததுக்கு அப்புறமா இங்கிலாண்ட குவீன் எலிசபெத் I 1558ல இருந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. She upheld Protestantism in England and her will was the law. She did not marry and was known as the Virgin Queen. During Elizabeth's reign, the age of exploration began with explorers such as Francis Drake claiming new lands for England and introducing new materials and foods. The American state Virginia is named after her. When Elizabeth died in 1603, the Tudor line ended. மேரி இறந்ததுக்கு அப்புறமா எலிசபெத் இங்கிலாண்டை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1558ல இருந்து ரூல் பண்றாங்க. இவங்களுடைய பீரியட்ல இங்கிலாந்து நிறையவே டெவலப் ஆச்சு. ட்ரேட்ல, ஃபினான்சியலா நிறைய விஷயங்கள் டிஸ்கவர் பண்றதுல இருந்து, லேண்ட்ஸ் டிஸ்கவர் பண்றதுல இருந்து நிறைய ரினைசன் அண்ட் ரிஃபர்மேஷன் இவங்களுடைய பீரியட்ல ரொம்ப ஹைலேயே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய டெத்துக்கு அப்புறமா தொடூர் டைனஸ்டியோடைய வாரிசு அடுத்து இல்லாததுனால அதோட தொடூர் டைனஸ்டியோடைய ரூலிங்கும் முடிஞ்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் எட்வர்ட் 6 ரூல் பண்றாங்க. 9 yearsல அவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எட்வர்ட் 6க்கு அப்புறமா அவருடைய ஹால்ஃப் சிஸ்டர் மேரி இங்கிலாண்டை ரூல் பண்றாங்க. மேரி இங்கிலாண்டை ரூல் பண்ணும்போது மேரி ரோமன் கத்தோலிக்க ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணாங்க. ரோமன் கத்தோலிக் மேல அவங்களுக்கு அதிகமாவே பிலீஃப் இருந்தது. ஸோ இதனால அவங்க 300 ப்ரொடெஸ்டன்ட்ஸை நாடு கடத்துறாங்க. இதுக்காக அவங்களுக்கு ஒரு பட்ட பெயரும் கொடுக்கப்படுது. பிளடி மேரி அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. மேரி இறந்ததுக்கு அப்புறமா எலிசபெத் I இங்கிலாண்டோட குவீனா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலிசபெத் I தன்னுடைய அப்பா ஹென்ரி VIII ஃபாலோ பண்ண த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கான்செப்டை ஃபாலோ பண்றாங்க. திருப்பியும் ஆக்ட் ஆஃப் சுப்ரீமஸை ரீஸ்டோர் பண்றாங்க. தன்னோட அப்பா சுப்ரீம் ஹெட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இவங்க சுப்ரீம் கவர்னர் அப்படின்னு தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எலிசபெத் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியும்
தன்னுடைய கண்ட்ரி மேல ரிலீஜியஸா பவரை காமிக்க கூடாது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எலிசபெத் இறந்ததுக்கு அப்புறமா ஜேம்ஸ் ஸ்டுவார்ட் அடுத்த வாரிசா அலௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஜேம்ஸ் ஸ்டுவார்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி VIII எல்டஸ்ட் சிஸ்டர் மார்கரெட்டோட வாரிசு. ஸோ இதோட ஹென்ரி VIII அண்ட் த பிரேக் ஆஃப் ரோம் முடிஞ்சிருது. அகைன் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஹென்ரி VII 5 குழந்தைகள், ஹென்ரி VIII அடுத்த கிங்கா வர்றாரு. ஹென்ரி VIIIக்கு 6 ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 குழந்தைகள் மேரி, எலிசபெத், எட்வர்ட் VI. ஃபர்ஸ்ட் எட்வர்ட் VI ரூல் பண்றாங்க, நெக்ஸ்ட் மேரி ரூல் பண்றாங்க, மேரிக்கு அப்புறமா எலிசபெத் I ரூல் பண்றாங்க. எலிசபெத் Iக்கு அப்புறமா அவங்கள வாரிசு யாரும் இல்லாததுனால நெக்ஸ்ட் ஹென்ரி VIII எல்டஸ்ட் சிஸ்டர் மார்கரெட்டோடைய வாரிசா இருக்கிற ஜேம்ஸ் Iக்கு நெக்ஸ்ட் இங்கிலாண்டோடைய வாரிசு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஜேம்ஸ் I ஏற்கனவே ஜேம்ஸ் VI ஸ்காட்லாண்ட ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா இங்கிலாந்துல ஸ்டுவார்ட் டைனஸ்டி கிரியேட் ஆகுது. ஸ்டுவார்ட் டைனஸ்டியோட ஃபர்ஸ்ட் கிங் ஜேம்ஸ் I. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்கோட டீட்டெயில் சம்மரி வேணும்னா www.englishlitmeet.blogspot.comல செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.